ஹலோ ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இது என்னடா கம்மல் கலெக்ஷனாக வச்சுருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பாப்பாவுக்கு சடங்கு ஃபங்க்ஷன் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து gift பண்ணேன். கம்மல் இது கோல்டு கம்மல். ஓகே, இது பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சாங் போட்டு காமிச்சிருப்பேன் காதில் போட்டிருக்க மாதிரி. இது வந்து என்னன்னா, காலையிலேயே என் தங்கச்சி ஃபோன் அடிச்சிட்டாங்க, இந்த gift நான் பண்ணது இல்லை. திருச்சியில் மீனாட்சி அக்கான்றவங்க அவங்க வந்து பாப்பாவுக்காக கிஃப்ட் பண்ணது. ஸோ இது மாதிரி கிஃப்ட்லாம் நான் இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறப்ப ஸ்டேஜில் வந்து வச்சு கொடுக்குறத நம்ம வேணான்னு சொல்லக்கூடாது இல்லையா, அதுதான். ஸோ அவங்க பண்ண கிஃப்ட் இது வந்து மீனாட்சி அக்கா பண்ண கிஃப்ட்டு. ஓகே, செமையாக இருக்குது. ஸோ செமையாக இருக்குக்கா, தேங்க்ஸ். ஓகே, இது ஜிஆர்டியிலேருந்து வாங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட தங்கச்சி வாங்கினது, வனிதா வாங்கி கொடுத்த கிஃப்ட். கரெக்டாக வனிதா கமெண்ட் பண்ணேன், இதுதானே நீ வாங்கி கொடுத்தது? எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியல, நான் வந்து ஸ்டேஜில் அதெல்லாம் பார்க்கல. ஓகே, மறுபடி தான் நான் யார் வச்சு கொடுத்தது என்னன்னு பார்க்கலான்னு நினச்சேன், தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக. ஸோ இது வந்து வனிதா வாங்கி கொடுத்த கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக வனிதா கமெண்ட் பண்ணு, எனக்கு தெரியல. இது பார்த்தீங்கன்னா என்னோட நாத்தனார் ராதிகா அவங்க வாங்கி கொடுத்தது இந்த மாதிரி இருக்குது. ஓகே, பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கோல்டு அலோட் கிடையாது. ஸோ ஊருக்கு எங்கேயாவது ஆசைப்படுற நேரத்தில் எடுத்து போட்டுக்குவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் இது போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்தாலும் கூட என்னோட கம்மல் இருக்கு இல்லையா, ஜிமிக்கி, அதை போட்டுக்கலான்ட்டு இதை பத்திரமா வச்சுருந்தா போனால் வந்தால் பாப்பா போட்டுக்குவாங்க. ஸ்கூலில் போனால் காணா போய்டுன்றதுக்காக கோல்டு அலோட் கிடையாது. ஸோ நிறுவனம் பொறுப்பேற்காது. ஸ்கூலில் காணா போச்சுன்னா அந்த ஸ்கூல் வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதனால கோல்டு அலோட் கிடையாது. கிளியராக தெரியுதான்னு தெரில, ஒரு நிமிஷம் இருங்க, தொடச்சிட்டு வரேன். இப்போ கிளியராக இருக்குது பாருங்கள் ஓரளவுக்கு. இல்லை, இந்த 3 கம்மலில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ 3 பேருக்குமே தேங்க்யூ. ஓகே, செமையாக இருக்குது பாருங்கள். எனக்கு பர்சனலாக பிடிக்காது இந்த சீர் வரிசை, இந்த தாய் மாமன் சீர் எல்லாம் பிடிக்காதுனாலும் எங்கள் அண்ணன் எனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சே தீருவாங்க. ஸோ எங்கள் அண்ணன் எனக்கு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, 50,000 பணம் வச்சு கொடுத்தாங்க. அதை வந்து நாங்கள் பாப்பா பேரில் டெபாசிட் பண்ணலான்னு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். உங்களுக்கு இது 3ல் எந்த கமல் பிடிச்சிருக்குன்றதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஸோ இதுவும் பிடிச்சிருக்கு, இதுவும் பிடிச்சிருக்கு. ஸோ நான் யாரையும் விட்டு கொடுக்க விரும்பலை. பர்சனல்